சார் தொகுதி கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க, திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க, ஆட்சியில் உள்ள சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க. இந்த 24 பண்ணல, அதை ஏன் பண்ணலன்னு பேச விடுறீங்க? ஓஹோ அப்படின்னு வரு. நாங்களாம் பைத்தியக்காரனா? ஓட்டு போட்டு நாங்க பைத்தியக்காரங்க தான். ஆமா ஆமா. இங்க பாரு, இங்க பாரு டிராமா கூட்டம் இது. டிராமா பண்ணி பழகிடுச்சு. நான் பேசாதீங்க. இங்க பாரு, நான் புள்ளி வாரத்தை கையில வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் பாரு. 5 இருந்தது இப்ப 6க்கு வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு நேத்திக்கு எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உலக அளவுல எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச விடாதீங்க. பொய் சொல்லிட்டு என்ன பொய்? யார் பொய்? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டு மாநில பொறுப்பாளர் மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தொகுதி நல்லா இருக்கா? கேக்கலையா? ஓ, ஏன் உங்க பாட்டு எதுக்கு சார்? என் பாட்டு எதுக்குன்னா, நீ காதுல இல்ல பஞ்சம் வச்சிருக்கணும். பஞ்சம் எடுத்து கீழே போட்டுட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு ஏயா கதை விடுறியா? எங்களை பாடா படுத்திட்டு பாட்டு போடக்கூடிய ஒரு அவலம் தமிழ்நாட்டில் எங்கன்னா எடுபடுமா? இன்னொன்று, கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க, திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க, ஆட்சியில் உள்ள சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மீசையை முறி ஓட்டு கேட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த திருட்டு கூட்டம் பாட்டு போட்டால் மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்குது. இப்படி ஒரு கேவலத்தை எங்கேயாவது பார்த்தது உண்டா? கேட்டது உண்டா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிசய பிறவிகள். அதுவும் அந்த அதிசய பிறவி பூரா அறிவாலயத்தை தான் உட்காந்துட்டு. யார் அந்த அதிசய பிறவிகள்? முதலமைச்சர் அதிசய பிறவி நம்பர் 1, துணை முதலமைச்சர் நம்பர் 2. அந்த அதிசய பிறவி 5 வரிசையில் ஐயாவுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக உண்டு. ஊரே ஒரு பக்கம் போகும்போது ஐயா ஒரு பக்கம் தனியாக போவார். இந்த வடிவேல் படத்தில் இந்த கயிறை கட்டினா 12 மணிக்கு நீ சுடுகாட்டுக்கு போகணும், 12 மணிக்கு நான் யாயா சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்களா? அதுபோல் மக்கள் எல்லாம் நீ கேட்கறது வேற ஏதோ ஒன்று, இவங்க பேசிட்டு இருக்கிறது வேற ஏதோ ஒன்று. இவங்க பேசிட்டு இருக்க வேற ஏதோ ஒன்றுனா, தேர்தல் குறித்து பேசாம வேற என்ன பேசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் ஆட்டோவை போட்டு வந்திருப்பாங்க, உங்கள் ஏரியாவில் ஆட்டத்தை போட்டு வந்துட்டு இருப்பாங்க, உங்கள் ஏரியாவில் பாட்டை போட்டு வந்திருப்பாங்க. என்ன பேசுறாங்க? கருப்பு கொடி காட்டணும், கருப்பு கொடி ஏத்தணும், கருப்பு சட்டை போட்டோம். என்ன காரணம்னா, பார்லிமெண்ட்ல இவங்களுடைய தீர்மானத்தை மறுசீரமைப்பு கொண்டுட்டு வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க பண்ணோம். பிச்சை எடுக்க விட்டுட்டு ஆமா எச்சையை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த மறுசீரமைப்பு அப்படின்னா இன்னும் தெரியுமா உங்களுக்கு? தயவு செய்து ஏன் இப்படி ஒரு ஏமாத்துற வேலையாவே காலங்காத்தால ஒரு சொல்லி, நல்லது வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நியாயத்தை வரத்துக்கு 2023 மகளிர் மசோதா பாஸ் செய்யப்பட்டது பார்லிமெண்ட்ல. அந்த இதுவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. இம்ப்ளிமெண்ட் பண்ணாம மறுசீரமைப்போட அதை சேர்த்து கொண்டு வரோம். பிச்சைக்கார பையில கூட்டத்துல கோயிந்தா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இது கூட்டத்துல கோயிந்தா. உண்மையிலே நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. கூட்டத்துல கோயிந்தா போடுறது 3 மசோதாவை சேர்த்து கொண்டு வர்றான். என்ன மஸ்து கொண்டு வர்றான். அதோட பூரா அங்க இருக்காளுங்க, இந்த மசாஜ் குரூப் இருக்காளுகள்ல, ஆமா மசாஜ் குரூப் எல்லாமே நேத்திக்கு தோல்வி அடைஞ்ச உடனே ராத்திரி பூரா நடந்துச்சு, விடிய நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் பார்லிமெண்ட்ல பேசி ஓட்டெடுப்பு போடும்போது புட்டுக்கிட்ட பின்னாடி இவளுக்கு பூரா வீட்டுல போய் மேக்கப் கீப் எல்லாம் பண்ணிட்டு ஒரு அட்டையை தூக்கிட்டு வந்து நின்ட்டாளுங்க. எங்களுக்கு மகளிருக்கு வந்து வராம காங்கிரஸ் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி இந்த மாதிரி தான் பண்ணிருச்சு அப்படின்னு எங்க மேல பழிய போடுறாளுங்க.
2023லயே வந்து தீர்மானம் பாஸ் பண்ணப்பட்டதை விட்டுப்புட்டு நிப்பாட்டுங்க. இப்ப என்னத்துக்கு புடுங்கிறதுக்கு நீ வந்து அட்டையை வச்சுக்கிட்டு அங்க வந்து காட்டுற? போய் மசாஜ் போய் பண்ண, யாருக்கு பண்ணணுமோ பண்ண. அதுல இன்னொருத்தி இருக்கா, உங்களுக்கு சினிமா நடிகை ஒருத்தி, நல்ல ஒரு 6 அடி சார், உயரத்துல அவங்க இருப்பா. ஒரு எம்பி கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், அவ சிரிக்காதீங்க. அவ இருங்க. MP தாம்மா, அவ இருங்க. MP சீட் எப்படி வாங்கினா? மசாஜ் இருங்க. பண்ணி தானே இப்ப நான் உங்களுக்கு கேக்குறீங்க, ஒரு பெண்களை பார்த்து பெண்களை பார்த்து மசாஜ் சென்டர், அப்புறம் அப்புறம் வேற ஒரு வார்த்தை. என்ன இது? நான் சொல்லலையா? இன்னும் தலையெழுத்து. உங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் குட்டி சொல்லாங்க. சுப்பிரமணிய சாமி சொன்னதானடா. இருங்க சுப்பிரமணிய சாமி எல்லா மேடம், டிவிலயும் இருங்க. ஒளிபர சரி, இருங்க. சுப்பிரமணிய சாமி என்ன பார்த்து உங்களுடைய பேசுன்னு சொன்னாரா? என்ன கொச்ச கொச்சையா பச்சை பச்சை அவர்தான் சொன்னாரு. கூட்டத்தோட கோவிந்தா போடுறாங்க. கோவிந்தா போட்டு என்ன போடுவாங்க? பாஜக மசாஜ் பண்ணி தான் சீட்டு வாங்கினாலுங்கன்னு சொன்னாரா இல்லையா? என்ன பேசுற? சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. மசாஜ் மசாஜ் பண்றாங்க. நீ பண்ண வேண்டாம், பண்ணு. யாருக்கு பண்ணணும் சொல்லு. எவ்வளவு ஒரு ஆமா கீழ்த்தரமான ஒரு பேச்சு. கீழ்த்தரமா ஒரு ஆட்சியில 23ல கொண்டுட்டு வந்த தீர்மானத்தை ஏன்டா நிறைவேற்றலைன்னு சொல்லி ஏன் நடைமுறை கொண்டு வரலன்னு கேட்கறதுக்கு இவ்வளவு துப்பு இல்ல. 23ல பாஸ் பண்ண, அதை 24ல அடாப்ட் பண்ணிருக்கணும்ல. 24லயும் பண்ணல இல்ல, அதை ஏன் பண்ணலைன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. ஒரு சும்மா கையகால வாங்கி போடுவேன். என்ன குச்சி ஒண்ணு வச்சு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணு செட்டிங்கா புரியலையா? ஒண்ணு நீங்க பாட அவங்க அதுக்கு ஆட ஒரே ஒரு சார், இப்ப இந்த தொகுதி நீங்க ஒரு விஷயம் இருங்க இருங்க மேடம். ஆஹா ஓஹோன்றதுக்கு என்ன கூப்பிடக்கூடாது. நீங்க இவரு ஆஹா ஓஹோ அப்படின்னு வரு. நாங்கெல்லாம் வந்து பைத்தியக்காரனா? பைத்தியக்காரனா? ஓட்டு போட்டு நாங்க பைத்தியக்காரங்க தான். ஒரே விஷயம், இந்தியா எப்படியாவது பாஸ் ஆகணும். காங்கிரஸ் கட்சி காலத்துல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஃபெயில் ஆன இந்தியா எப்படியாவது பாஸ் ஆகணும்னு ஒரு பில்லா பாஸ் பண்ணி, ஒவ்வொரு திட்டங்களா பாஸ் பண்ணி இந்த நாட்டை எப்படியாவது வளர்க்கணும்னு நாங்க சுத்தி வரோம். இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கு நடைமுறை படத்துல 24 தேர்தல் ஜெயிச்சு வந்தேன். அப்பயாவது பண்ணிருக்கணும் இல்ல? அப்பயும் பண்ணாம இப்ப என்னத்துக்கு ஒட்டுக்கிட்டு புட்டுக்கிட்டு வர்ற பாரதேச நாய்கள்? ஆமா, என்னது இங்க பாரு, இங்க பாரு பண்ணி பழகிடுச்சு. நான் பேசாதீங்க. 5 வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க? பேச 5 வருஷம் என்ன? 5 வருஷம் சரிக்கு போயிட்டு இப்ப வந்து அறிக்கை கொடுக்குறீங்க. நாங்க கேட்டோம் பார்லிமெண்ட்ல, நாங்க கேட்டோம் என்னாச்சு மகளிர் மசோதா என்னாச்சுன்னு. 24ல ஜெயிச்சு ஒரே விஷயம் 25ல கேட்டோம். வயசாயிடுச்சு, சரி முடிதான் இல்ல நினைச்சேன். இப்ப உள்ளுக்குள்ள கொஞ்சம் மூளையே இருக்குதான்னு தெரியல. ஆமா, ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு நாடு எவ்வளவு கீழ்த்தரமான நிலையில ஒரு மாநிலத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு பேச விடுங்க ஐயா, நான் பேசிடுறேன். 5ஆம் இடத்துல இருந்தது. உலக அளவுல இந்தியா 5வது இடத்துல இருந்துச்சு. அதுல 6வது இடத்துக்கு வந்துருச்சு. நீ என்ன பேசுற? இங்க பாரு, நான் புள்ளி வாரத்தை கையில வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். பாரு, 5ல இருந்தது இப்ப 6க்கு வந்துருச்சு. ஒண்ணும் கிடையாது. நாட்டினுடைய வளர்ச்சி 6ஆம் இடத்துக்கு போயிருச்சு. 5ல இருந்து கீழே இறங்கிருச்சியா? வேணா ஒளிபரப்புல ரொம்ப வைத்தெரிஞ்சு பேசுனதை நான் கேட்டேன், புரிஞ்சுக்கோ. அப்படியே ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வளர்ச்சி இப்ப இன்னைக்கு நேத்திக்கு எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உலக அளவுல எடுத்த என்ன பொய்? யார் பொய்? சத்தியமா நான் சொல்றது எல்லாம் உண்மை. உண்மையை தவிர நான் பொய்யே என் வாயில இருந்து வராது. நான் சொல்றதெல்லாம் உண்மை. உங்களுக்கு இது வேணா சாப்பிடுறதுக்கு மருந்து கசப்பா இருக்கும். ஆனா நோய் தீரணும்னா கருப்பு மருந்து சாப்பிடணும். நோய் தீரணும்னா கசப்பான மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால உண்மைக்கு புறம்பா நான் பேசவே மாட்டேன். இது 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. பாஜகவுக்கு எதிரா பேசுவீங்கன்னு சொல்றாங்க. பாஜகவிற்கு எதிரா பேசுவீங்க? பாஜகவுக்கு எதிரா இல்லடா. இது உலக அரங்குல இன்னைக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? முதல் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். இல்ல, பாம்பே முதல் இடத்துல இருக்கு, நம்ம 2ஆம் இடத்துல இருக்கோம். கண்டிப்பா அடுத்த ஆண்டுக்குள்ள மீண்டும் எங்களுடைய ஆட்சி 26ல அமைஞ்ச உடனே நாங்க மறுபடியும் முதல் இடத்துக்கு நாங்க தாவுவோமே தவிர நாங்க 3ஆம் இடத்துக்கு போக மாட்டோம். புரியுதா?
எங்களுடைய பிளான் அதுதான். அதுக்காக என்ன இருங்க plan மேடம். வச்சிருக்கீங்க? என்ன பிளான் ஐயோ இது என்ன ஏன் நாங்க கூப்பிட்டீங்கன்னு தெரியல. இது பொய்யா இவர் பேசுறதோ அந்த பொய் அந்த அம்மா கேட்பதோ இது வேலையா நீ இருக்கு. பேசு உன் பொய்யா ஒரே அவுத்து விடு. விஷயங்க, எலெக்ஷன் நெருங்கிச்சு. இவருக்கு பிடிச்சது 3 வார்த்தை, இவங்க வேட்பாளருக்கு பிடிச்சது 3 வார்த்தை. ஸ்டார்ட், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். எங்க போனாலும் நடிப்பை போடுறது ஒரு வேலையாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? பண்ணதை ஃபுல்லா திருட்டு, அங்கங்க வாங்க நீங்க வழக்கு. அதை ஏன்னு கேட்டா மிரட்டுறது என்னங்க ஒரு வாடிக்கை? இது ஆட்சி நடத்துறது யார் தமிழ்நாட்டில்? நீங்க ஊர் கதையெல்லாம் விடுங்க. நடந்த ஆட்சியில என்னென்ன நிவர்த்திகளை மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை செய்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. சாமா நாங்க 1 நாங்க 2 பிம்பிளிக்கு நாங்க எத்தனை இது பண்ணிருக்கோம்? 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அது சிறு குறு தொழில்கள்லாம் இதுல நாசமா போச்சு. மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எப்ப இவனுக்கு இதை கொண்டுட்டு வந்தாங்கன்னு வரியை கொண்டு வந்தாங்களோ அப்ப போச்சு. அதை இப்ப மறுபடியும் டெவலப் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 1,70,000 சிறு குறு தொழில்கள் தமிழ்நாட்டுல டெவலப் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுக்கோ. அதுக்கு நீங்க ஒட்டு உதுறீங்க. அதுக்கு நாங்க பணம் கொடுத்துருக்கோம் இல்ல, நாங்க பணம் கொடுத்தீங்க. நீங்க 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு தொழிலுக்கு. ஆனா நாங்க எவ்வளவு கொடுக்குறோம்? 75 லட்சம் கொடுக்குறோம். 1 கோடி போட்டு தான் அந்த தொழில் நடக்குது. எது இந்த 32 விசா கொடுத்துட்டு நாங்க ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டுற திட்டத்துக்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனாவுக்கு நாங்க ரூபா கொடுத்தோம். பிரதமர் ஆவாஸ் யோஜனாவுக்கு அது கடைசியில பேசி அதை கேவலப்படுத்தி பிரதமரை வச்சுக்கிட்டு கேவலப்படுத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 1000 கோடியை ரிலீஸ் பண்ணானுங்க. துப்பு கட்ட பயிலுவோ, மானங்கட்ட பயிலுவோ, மரியாதை இல்லாத பயிலுவோ. இந்த பிஜேபி நாம பாம்பின் கால் பாம்பறியும். நான் பிஜேபியில 5 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன். தம்பி எத்தனை வருஷம் பிஜேபியில் இருக்குது கேளு. நான் 5 வருஷம் அங்கே குப்பை கொட்டினாலும் நான் ஹை லெவல் கமாண்டோட தான் நான் இருந்தேனே தவிர கீழே இருக்கலை, மேலே தான் இருந்தேன். சரியா? இதே பிரதமர், இதே உள்துறை, இவங்களை எல்லாம் அப்போ அவங்க குஜராத்தில் இருக்கும்போதே மந்திரியா இருக்கும்போதே எனக்கு தெரியும். புரியுதா? ஆகையினால இவங்களுக்கு அன்றைக்கு என்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்களோ, குஜராத்ல என்ன இந்திய அளவுல அயோக்கியத்தனம் பண்றாங்க. இல்லாம வெளியில சில பேர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது திமுக பாஜகவுடன் அண்டர் டீலிங், ஒரு ஊழல் செய்யறவங்களுக்கு பத்தி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருட்டு பயலே, திருட்டு பயலே. யாரு? 5 லட்சம் கோடி வச்சிருக்காங்க கட்சி பணம். யாரு? பிஜேபியில 5 லட்சம் கோடி இருக்குது. 5 லட்சம் கோடி எங்க? நாங்க வெறும் 350 கோடி எங்க? இப்ப தேர்தல் செலவு எல்லாம் போச்சுன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது 350 கோடி தான் இருக்கு. பூரா காலி. எம்பி எலெக்ஷன்லயும் காலி, இப்ப இந்த சட்டமன்றத்திலயும் காலி. எலெக்ஷன் முடிஞ்சு நாங்க எல்லாம் காலியா? நீங்க எல்லாம் காலி தான். கண்டிப்பா பிஜேபி பூரா காலி பண்ணி ஓட போறீங்க குஜராத் பக்கம். அதாவது மக்கள் தலையில 5 வருஷம் துண்டை போட்ட இந்த குண்டு கூட்டம் இன்னைக்கு வீராப்ப பேசுவது, விவேகத்தை பத்தி பேசுறது. சரி, திமுக ஒரு ஆட்சி பண்ணுச்சு, நடைமுறையில மக்களுக்கு நடக்கணும்னு அரசியல் பண்ணுச்சா இல்ல நரேட்டிவ் செட் பண்ணுச்சா? அந்த பேச்சுக்கு வரும். பெண்ணுரிமைன்னு கத்துவாங்க, சமூக நீதின்னு கத்துவாங்க, சமத்துவம் கத்துவாங்க, ஜாதிய பாகுபாடு இல்லைன்னு கத்துவாங்க. அதே போல எல்லாமே கத்தி 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 நரேட்டிவா, அதாவது மொழிப்போர் விஷயங்கள் பேசுவாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நரேட்டிவ்க்காக தானே ஒரு ஆட்சி நடத்துறீங்க, நீங்க கட்சி நடத்துறீங்க. நீங்க நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தணும், நடைமுறைக்கு அதெல்லாம் வரணும்னு நீங்க ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கா? அறிக்கை என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்கா? இன்னொன்னு, ஒரு ரூலிங் பார்ட்டி ஒரு தேர்தல் அறிக்கையை 2021 கொடுத்துச்சு. அதை நிறைவேற்றாத ஒரு கூட்டம் மீண்டும் அறிக்கை போடுவதை தமிழ்நாடு மக்கள் ஏற்கனவே ஒன்னு சொன்னா எல்லாமே செய்யணுங்கிறது இல்ல. அதுல எதை செய்யணுமோ அதை செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். நீ செய்ய வேண்டியதை இந்த ஆட்சியிலையும் செய்வோம், இந்த ஆட்சியில செய்ய முடியாத அடுத்த ஆட்சியில செய்வோம். இது தொடரும். எங்க ஆட்சியும் தொடரும், எங்களுடைய செயல்பாடுகளும் தொடரும், எங்களுடைய உழைப்பும் தொடரும். ஐயா வேணாம் ஐயா, பயமா இருக்கு. நீங்க பிஜேபி காரங்க ஆள் முழுங்கி மகாதேவனுங்க, எங்களே முழுங்கி இருக்கீங்க. ரியாலிட்டி நீ தெரியுது. கூட்டணிக்குள்ள கெமிஸ்ட்ரி இல்ல, மக்கள்கிட்டயும் கெமிஸ்ட்ரி இல்ல, எங்கேயுமே போய் நிற்க முடியல. கூட்டணி கட்சியில இவ்வளோ பேசுறாரு, நான் அத்தை பண்ணேன் இத்தை பண்ணேன், ஆட்சி அதை கொடுத்தது இதை கொடுத்தது, எந்தும் தொடரும், ஆட்சியும் தொடரும், எல்லாம் தொடரும்ன்றாரு. அவலங்களும் தமிழ்நாட்டில் தொடர போகுதுன்றத சிம்பாலிக்கா சொல்ல வராரு. ஒரே ஒரு கேள்வி,
ஸ்டாலின் ஐயா சூப்பராக ஆட்சி பண்ணிட்டாரு, கரெக்டுங்களா? ஏன் நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போடல? ராகுல் காந்தி ஏன் உங்கள் மூஞ்சில முடிக்க விரும்பல? பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு பிடித்த தரித்திரம் ஐயா ஸ்டாலின், டெல்லிக்கு பிடித்த தரித்திரம் ஐயா ராகுல் காந்தி. டெல்லியில இதே மாதிரிதான் பலூனை விட்டாங்க, இதே மாதிரிதான் வாய் பேசிட்டு இருந்தாங்க, இதே மாதிரிதான் மோடி ஐயா வந்து வரமாட்டாரு, மோடி ஐயா ஊழல் பண்ணிட்டாரு, மோடி ஐயா ட்ரெஸ்ஸுக்கு காசு போடுறாரு, என்னென்னமோ கதை விட்டு பார்த்தாங்க. காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன இன்னைக்கு? காங்கிரஸ் கட்சி எங்கன்னு தேட போயிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தலைவரும் அது தொண்டர்களும். அதே திமுக மானம் கெட்டு போய் மரியாதை கெட்டு போய் உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? மரியாதையை பத்தி, சூழலை பத்தி, உள்துறை அமைச்சர் பேசினார்ல, உள்துறை அமைச்சர் அவ்வளவு நீளத்துக்கு பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு வாண்டு ஒருத்தர் இருக்கான், அவனை விட்டு பேச விட்டானுங்க. என்னங்கடா மானம் கட்ட பசங்களா? என்ன மானகட்ட பசங்களா? எங்களை பிச்சை எடுக்க விட்டீங்களே வெக்கங்கட்ட பசங்களா? தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பைசா தரமாட்டேங்கிறீங்களே, எல்லா காசையும் எங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு வரிய வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு டெல்லியில எனக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதாவது லைட்டா அவர் கிட்ட பார்த்தா சிரிப்பு வருது, எனக்கு பாவமா இருக்குது. ஏதோ ஒண்ணு பேசிக்கின்னு காலைல கிளம்பி வந்துடுறாருங்க. அந்த பொய் செய்தி எல்லாம் முரசொலியில வரும் பாருங்க, 2 டுபாகூர் செய்தி அதெல்லாம் பாத்துக்கிறாரு. போட்டு அடின்னு அடிச்சு உண்மைக்கு புறமா ஏங்க பேசுறீங்க? முரசொலியில வர்ற செய்திய நான் பேசல. நான் காலையில முரசொலி பாக்கல, நான் NDTV பாக்குறேன், BBC பாக்குறேன். அதுல வரக்கூடிய செய்திகளை தான் நான் இப்ப சொல்றேன். இதெல்லாம் இது ரொம்ப பேர் பாத்துக்க முடியாதுமா. இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தவங்களுக்கு தான் அந்த 6வது இடத்துக்கு போனது தெரியும், 5ல இருந்து 6க்கு போனது. தமிழ்நாடு NDTV அவங்களுக்கு தான் தெரியும். தமிழ்நாடு எங்கேயும் போல 5ஆம் 4ஆம் இடத்துல இருந்து நாங்க இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். பொண்டாட்டி கட்டுறான், அவன் பொண்டாட்டியோட போறான். இதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? என்ன தெரியுது ஜந்துவ? ஏங்க பொண்டாட்டி கட்டிக்கிறா, பொண்டாட்டியோட போறான். நான் பேசுறதே உங்களுக்கு காதுல விழுதா இல்லையா? 5 வருஷம் நாங்க பேசுறதும் காதுல விழல. வச்சிருக்கீங்களா? ஆமா, பஞ்சு கிடையாது, ஒண்ணு கிடையாது. கேட்க முடியுதானே? என்ன கேக்குறது? ஒரு பேச்சு கேட்கறது கிடையாது. இருங்க இங்க பாரு, அந்த ஒரு மாநிலத்திலையும் எவ்வளவு பெண்களுக்கு வன்கொடுமைகள் நடந்தது அப்படிங்கறத நேத்திக்கு ஒரு லிஸ்ட் வந்து கூகுள்ல இருக்கு. அந்த கூகுள்ல இருக்கிறதுலயே வந்து கம்மியானது வந்து இருக்கிறது வந்து முதல்ல பேச கூடாது. அவரை பாத்தீங்கன்னா உண்மை நீங்க பாக்குறது பேசிட்டே இருப்பாரு. லாஸ்ட்ல முதல் இடத்துல நம்ம இருக்கோம், லாஸ்ட்ல இருக்கிறது கேரளா. நிப்பாட்டுங்க, என்னத்துக்கு பேசினேன் போய்? ஏங்க மட்டும் பச்சை போய் மக்களே சத்தியமா பார்த்ததான் சொல்றேன். ஒரு 5 நிமிடம் இந்த டிபேட்ல ஒரு 5 நிமிஷம் உண்மை இருக்கணும். அப்பதான் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு உண்மை இருக்கு. ஆமா, இவர் பொய் சொல்வாருன்றது ஊருக்கே தெரியும். இப்ப போக போக என்ன வயசாவ ஒவ்வொரு பொய்ய அள்ளி ஊத்துறாரு, அள்ளி வீசுறாரு. சும்மாரியா? உங்க பிரதான தேர்தல் கொள்கை, தேர்தல் அறிக்கை கொடுத்ததுல என்னென்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. எலெக்ஷன் எல்லாமே செய்யணும். நான் தான் சொல்றேனே, ஒரே வார்த்தையில சொல்றேனே, நாங்க சொன்னது எல்லாம் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. எங்களால இயன்றதை செஞ்சிருக்கோம். அப்ப நாங்க என்ன பண்ண போட்டு போவோம். எப்படி என்னால முடிஞ்சதை செய்ய முடியும். தூக்கி போடுறது போற தலையில நாங்க உங்க தலை துண்ட முடியும். எங்க தலையில என்ன மாட்டோம். இந்த தேர்தல்ல நேத்தே மோடியாவுக்கு கோவிந்தா பாடியாச்சு, அமித்ஷாவுக்கு கோவிந்தா பாடியாச்சு, கோவிந்தா 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 பாடியாச்சு. நீ எந்த கோவிந்தாவை வச்சு ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த கோவிந்தா நேத்து நடந்தாச்சு. இதுதான் ஆரம்பம். இனி இருக்குது பாருங்க, இனி போக போக பாருங்க. ரூலிங் பார்ட்டி தமிழ்நாட்டில வாழக்கூடியவங்க யாரு? நீங்க என்ன பாருங்க, அவர் பேசுற பொய் தான் உங்களுக்கு பிடிக்குது. ஏன் அப்படி இருக்கீங்க? திமுக மேல ஏன் இவ்வளவு ஒரு இந்த மக்களுடைய வெளிப்பாடு தான் நீங்களும் இருக்கீங்க. அவன் பொய் பேசுறான்னு தெரியுது, அவன் திருடுதலை பண்றான்னு தெரியுது, அவன் ஊழல் பண்றான்னு தெரியுது, அவன் தான் நம்ம ரோட்ல நிக்க வைக்கிறான்னு தெரியுது, அவன் தான் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறான்னு தெரியுது, அவன் தான் சாலையை ஒழுங்கா போடலன்னு தெரியுது, அவன் தான் சாக்கடை வசதி ஒழுங்கா கொடுக்குதுன்னு தெரியுது, தண்ணி வசதி கொடுக்குதுன்னு தெரியுது, மின்சார வசதி ஒழுங்கா கொடுக்குதுன்னு தெரியுது. அவனாலதான் எல்லாமே கெட்டு குட்டிச்சரா போது தெரியுது. தெரிந்த பிறகு அவங்க மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தாலுமே, அதாவது மாநில உரிமையிலேயே கை வைக்கிறது இந்த பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? சொல்லுங்க, என்ன மாநில உரிமை தொகுதி வரையறையில வந்து தொகுதி வரையறை பற்றி தெரியாதவர்கள் என்ன தெரியாது? தெரியும் உங்களுக்கு. அதான் அங்க மயிரும் இல்ல மட்டையும் இல்ல. கேளுங்க சும்மா. தொகுதி வரையறை அதாவது 39 சீட்டு தமிழ்நாட்டில் இன்று, பாண்டிச்சேரியோட சேர்த்து 40. இந்த சீட்டு கூடுதா குறையுதா?
ஒன்னா பேசணும், கத்தக்கூடாது. இருங்க, சீட்டு கூடுதா குறையுதா பதில் சொல்லுங்க. மேடம், சீட்டு கூடுதா குறையுதா சொல்லுங்க. ஐயா நாயுடு இங்க பாரு, இங்க வந்து 59 கேட்ட கேள்வி பதில் கூடுதுங்க. அது ஒண்ணும் நோட்டிக்கு நீ பிபி கூட்டத்துல மாத்திட்டு ஐயா 120% உயருது. ஏங்க ஏமா உனக்கு தமிழ்நாட்டுல 200 சொச்சம் எம்பி அங்க போகுது. எம்பி நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு நம்ம அனுசரிச்சதுனால தென்னிந்தியால குடும்ப கட்டுப்பாடை நம்ம அனுசரிச்ச காரணத்தினால ஜனத்தொகை கம்மியா போச்சு. இப்ப ஜனத்தொகை இவங்கள மாதிரி நம்மளும் ஜனத்தொகை இருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு 80 90 வந்திருக்கும். இவங்க 4 மாநிலத்துல 4 மாநிலத்துல நீங்க ஆட்சி அமைச்சா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போதும் உங்களுக்கு ஆட்சி அமைக்க. சும்மா இதெல்லாம் தெரியாம பைத்தியக்காரனா இருக்காங்க. அந்த சந்திரபாபு நாயக்க அவன் ஒரு கூறுகட்ட நாயக்க அவன் ஆதரவு கொடுத்திருக்கான். அவனுக்கு ஏற்கனவே 15,000 கோடி கொடுத்தீங்க, உடனே இப்ப ஒரு 25,000 கோடி ஒதுக்கீடு பண்ணிட்டீங்க. சும்மா போங்கப்பா, கேட்டதுக்கு பதில் வந்தே தீரணும். சும்மா ஏமாத்து. என்ன ஏமாத்துவல? சீட்டு கூடுதா குறையுதா பர்சன்டேஜ் எப்படி? ஆனா வாஜ்பாய் அவர்கள் கூட வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இங்க வந்து தென் மாவட்டங்கள்ல கட்டுப்பாட்டுல இருக்கு, அதுவே வட மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு உண்மையை சொல்றாங்க. இருங்க, காமாட்சி ஐயாவிற்கு ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த யூடியூப் வாசிகள் மூலமாக யூடியூப்ல பல பேர் அவரை பார்க்க ஃபாலோ பண்றாங்க. காமாட்சி ஐயா தேர்தல் முடியும் வரை நீங்கள் சுடுகிற வடைக்கு தடை, தயவுசெய்து கவர்மெண்ட் வடை போடக்கூடாது. சும்மா ஒரே ஒரு விஷயம், நாங்கள வடை சுடுறோம், உன் பிரதமர் தாயா வாயில வடை சுட்டு டீ வித்துட்டு இருக்காரு, அவரை போய் டீ ஆத்த சொல்லு. நேத்தையா வச்சாச்சு வேட்டு போக சொல்லு. ராஜினாமா பண்ணிட்டு அவரையும் அமித்ஷாவையும் போய் வடை கடையும் டீ கடையும் போட சொல்லு. ஆனா அவங்க தான் தம்பி, இன்னொரு விஷயம் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இவங்க என்ன பண்ணானுங்க, இந்த கொரோனா நேரத்தில் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் வேணும்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி, பிரதமர் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பணம் வசூல் பண்ணானுங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பிரதமரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இவங்க 3 பேரும் அதுல மெம்பர். மொத்தம் 6 பேர் இவங்க மெம்பரு. அப்படி வசூல் பண்ண பணம் 1000 கோடி பணம் வந்துருச்சு. 1000 கோடி பணம் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து இது எப்படி நீங்க பிரதமர் இதுல சேர்த்தீங்க, இது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய பணம்னு சொல்லுச்சு. உடனே இவங்க என்ன தக்கீதை பண்றாங்க, கோர்ட்ல தாக்கல் பண்றாங்கன்னா இது பிரைவேட்டு, இதுக்கும் கவர்மெண்ட் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த பணத்தையும் ஆடியோ போட்டானுவோம். என்ன இங்க பாரு தம்பி, இங்க பாரு, நான் சொல்றேன், நீங்க விளங்கவே மாட்டீங்க. மூக்கு கொஞ்சம் படப்பாருதா அங்க இருக்காத, நீ இங்க வந்துரு, நான் உனக்கு நல்ல வாங்கி தர்றேன். நீ என்னத்துக்கு நீ அங்க போய் போற? போல ஒரு இயக்கத்துல இருக்கிறேன், எது பாலுங்க? பால் இருக்கு, பால் இருக்கு. இதெல்லாம் விடுங்க, சீட்டு நான் வர விடவே மாட்டேன். 39 தொகுதி இன்னைக்கு 59 தொகுதியா மாறுது. 7% பாராளுமன்றத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட பர்சன்டேஜ் வந்து 7. அந்த 7% 7.25% உயருதா இல்லையா? இதுதான் பேச்சு. இல்ல, அது எப்படி இருந்தா மக்கள் வந்து கேக்குறாங்க, உயருதுன்னு சொல்றாங்க. மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல இருக்கும் பொழுது எப்படி உயர வாய்ப்பு இருக்கு? சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுங்க. புதிய வாக்காளர் அதிகம் வராங்க. வச்சிருக்கீங்க ஒரு கிளாரிட்டியே எல்லாம் கிளாரிட்டியா தான் கொடுத்துருக்கோம். இந்த கூட்டம் வந்து கிளாரிட்டியா இருக்கிற இடத்துல சாக்கடை தண்ணியை வாரி ஊத்தி மக்கள் கண்ணுங்களெல்லாம் இன்னைக்கு எப்படி மங்களா இருக்கு. எங்களுக்கு விவரம் தெரியாத ஆக்குவது இந்த விலகாத கூட்டணி தான். ஒரே ஒரு விஷயம், ஒரு கூட்டணி என்று அமைச்சாங்க, அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்று பல தேர்தலை ஏமாத்தி ஓட்ட பெற்று வராங்க. இன்னைக்கு கூட்டணி மகிழ்ச்சியா இருக்கா? விடுதலை சிறுத்தை இவங்களுக்கு பாசிட்டிவா பேசுதா? மதிமுக இவங்களுக்கு பாசிட்டிவா பேசுறாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களுக்கு பாசிட்டிவா பேசுறாங்களா? இன்னைக்கு லேட்டஸ்டா எங்களுடைய புரட்சி அந்நியார் பிரேமலதா அவர்கள் கிழிச்சிட்டாங்க.
சுருக்குன்னு முடிஞ்சது. நான் என்ன சொல்றேன், எங்கடா போங்க, கோவிந்தா கோவிந்தா. இருப்பா, போங்க. நான் சொல்றத கேளு. இருங்க இருங்க. எங்களுக்கு கூட்டணிய பத்தி உனக்கு யாரு பேச வேண்டிய சூப்பர். நாங்க இங்க பாரு, இருங்க. எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. திமுகங்கிற எங்க உதயசூரியன் நான் பேசவா? நான் பேசணும். நாங்க ஜெயிப்போம், எங்க கூட்டணியும் ஜெயிக்கும், நாங்களும் ஜெயிப்போம். நீங்க பாரு, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இருங்க என்ன இருங்க. நாங்க ஜெயிச்சுட்டு ஆட்சி அமைச்சிட்டோம்னா நீ உன் தலையில இருக்க மயிலோ சரியா முத உங்களுக்கு சரிக்கு ஈஸியா ஒரே விஷயம், ஒரு விவாதம் போகிற நேரத்துல 10 நிமிஷம் உண்மையை பேசி 5 நிமிஷம் போய் பேசினா ஓரளவு மேட்ச் ஆகும். ஆமா ஆமா, இங்க 5 நிமிஷம் கூட உண்மையை பேச முடியல, அரை மணி நேரம் போய். மக்களே நல்லா கேட்டுக்கங்க, நான் 100க்கு 100 உண்மை, எல்லாத்தையும் நிரூபிக்க என்னால இயலும், நிரூபிக்க இயலும். ஆமையா, பார்லிமெண்ட்ல எங்க பேசி இங்க பாரு, இந்த திமுக காரங்களுக்கு ஒரே சின்ன இல்ல இருங்க. ஐயோ சுப்ரீம் கோர்ட் 4 லட்சம் கோடி என்னங்க என்ன, ஒரே ஒரு இதுதாங்க, வாயின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, திமுக காரன் நாய் கூட சீண்டாது. ஆமா அதான் உண்மை. ஆமா, பேசி பேசி எங்களை ஏமாத்துறீங்க, பேசி பேசி தான் நாங்கள் கமிட் ஆனவங்க கூட. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, தமிழ் மக்களுடைய நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளுடைய நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளருடைய நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை, இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் எங்க போன ஆட்சி காலத்துல எல்லாம் கஞ்சி தொட்டி திறந்தீங்க, அம்மா உணவு இலவச சாப்பாடு போட்டீங்க. நாங்க என்ன பண்றோம், மக்களுக்கு தேவையான இது கிடைக்குது. தவிக்கக்கூடிய மக்கள் வெளியில அப்படி எல்லாம் இங்க யாரும் அப்படி எல்லாம் அது மூட்டையை பிடிங்கி பாரு, வச்சிருக்குங்க. தமிழ்நாட்டோட 60 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 5 நிமிஷம் தயவு செய்து விடுங்க. 60 வருஷம் இவங்களால வீணா போச்சு, அதை திருப்பி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு கருத்து தான், 2 விஷயம் தான் ஃபண்டமெண்டல். ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அடித்தளமே ஒண்ணுதான், சட்ட ஒழுங்கு, பெண் பாதுகாப்பு. இது 2த்தையுமே நக்கீர் போயிட்டீங்களா? அது மட்டும் தான் யார் சொல்லணும்? சட்ட ஒழுங்கு மாவட்டத்துக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. அதான் சொல்றேனே, வந்து லாஸ்டுக்கு முதல்ல இருக்கு. மாநிலங்கள்லாம் நமக்கு முன்னாடி தான் இருக்கு. சும்மா இருங்க சார், சும்மா என்ன ஏங்க 2 விஷயம் பிரதானம். கத்தி பேச கூப்பாடு பண்ணக்கூடாது. எதுக்கு ஏன் கத்துறீங்க? 5 வருஷம் நான் கத்தும் போது உங்களுக்கு எவ்வளவு காண்டா இருந்தது, அப்புறம் தான் இப்ப நீங்க கத்துறது எங்களுக்கு காண்டா இருக்கு. 5 ஆண்டுகள் மக்கள் கத்தித்தானே இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்களா? எல்லாருக்கும் பிரச்சனையே இல்லையா? மாவட்டத்துக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குதா இல்லையா மேடம்? சொல்லுங்க. நீங்க நிம்மதியா 8 மணிக்கு போக முடியும் வீட்டுக்கு போன் வருதா இல்லையா? காரணம் யாரு? இந்த கூட்டம் தான். போன் நோண்டுது பாருங்க, இப்போ ப்ரூஃப் எடுப்பாங்க, தேவையில்லாத இருக்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊருக்கு கஞ்சா பழக்கங்கள் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு சாராய பழக்கம் சகஜமா இருக்கு. ஒரு ஆட்சி, ஒரு கட்சி சாராயத்தினுடைய வருமானத்தை நம்பி உட்கார்ந்து இருக்குதுங்க. வாக்குறுதியை நிறைவேற்றியான்னு கேட்டா அதுவும் இல்லை. சட்ட ஒழுங்கு பற்றிய முழு செய்திகள் மாநிலம் முழுவதும் காமாட்சியின் பொய் செய்திகள் பாருங்க, அவுட் ஆஃப் சிலபஸ்ல நம்ம ஒரு பேசுற, இவரோட போன்ல பேசிக்கிறாரு. உண்மையை நான் இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கு திருட்டு திமுகவே காரணம். காமாட்சி ஐயாவுடைய ஒழித்து கட்டும்படி கேட்டுக்கொள்ளுங்க. ஆமா, ஐயோ கூகுள் இப்படிலாம் சொல்லுது. ஆமா, திருட்டு பயலுங்க, திருட்டு திமுக காரணம். நேத்துக்கு நான் பார்த்தேம்மா, கம்ப்ளீட் நீ சொல்ல விட மாட்டேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ கூட புந்து பேசுவ. ஏல பேசுறாரு, திருட்டு திமுக ஒழிகன்னு அதுல வருது இல்லையா? வரும், வருதா இல்லையா? நீ அதாவது வேற மாதிரி உன்னை நான் என்ன பண்றது? அதேதான் எனக்கு நீங்க தாத்தா மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியல. தாத்தாவை மட்டும் இல்ல, வேற ஒரு வாக்கு சொல்லி திட்ட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு மக்கள் சார்பாக ஏற்பட்டிருக்கும். ஆட்சியாளர்கள் ஆட்சியில் செய்ததை சொல்லி ஓட்டு கேட்டால் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஆட்சியாளர்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டுதான் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆட்சியாளர்கள் அந்தந்த தொகுதியில என்னென்ன சொல்லி வாக்குறுதி சொல்லி வந்தாங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றிட்டு தேர்தல் என்னென்ன நாங்களே எப்படி எடுபட போறோம்? இல்ல, இப்போ திமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன மாற்று? அவங்க சொல்றதான் நீங்களும் சொல்றீங்க. அதான் சொல்லவா, நாங்க மாற்று, அவன் ஏமாற்று. இதுதான் எங்களுக்கு மாற்று. நாங்க சொன்னதெல்லாம் செய்வோம். அதுக்காக தலை அடமானது. 14 லட்சத்தை போட்டீங்க,
14 லட்சம் போட்டீங்க. ஆண்டுக்கு சரி, 2 ஒரு கோடி பேர் பழுத்த சாராயம் கேட்கல. ஆண்டுக்கு 2 கோடி டேய், பேர் டேய், டேய், வேலை டேய், வாய்ப்பு. கட்டிட்டு இருக்காரு. ஏய், ஆண்டுக்கு 2 கோடி பேர் வேலை தரணும்னு சொன்னார்லையே அவன் பிரதமர். 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாயா? எல்லா பெண்களுக்கும் தரம் சொல்லி தந்தீங்களா? தரணும்ல, தந்துட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோ. முக்கியமான விஷயம் கல்வி. பேச விட மாட்டானுங்க. இந்த 2 கோடி பேர் நீங்க வேலை எடுத்து பாருங்களேன். ஐயோ, இப்ப தீபிகா மேடம், நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு? இந்த மந்திரகந்திரம் போட்டாங்களா உங்களுக்கு? அவர் புழுதினியா அடிச்சு விடுறாரு. கேமரா தூங்க செஞ்சாரு. யாரு புழுவுனா? 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லலையா? எல்லா பொம்பளைகளுக்கும் காசு தரேன்னு சொல்லல நீங்க? எல்லா பொம்பளைக்கும் தரேன்னு சொல்லல. நாங்களும் எல்லாம் நடக்கணும் சொல்லலையே. பொம்பளைன்னு சொல்லாதே, அசிங்கமா. பெண்கள், பெண்களுக்கு ஆஹா ஆஹா என்ன அட்டகாசம், என்ன அட்டகாசம், மரியாதை, என்ன மரியாதை? பெண்களுக்கு மரியாதை தான் மேடம். பெண்கள் தான் எங்களுடைய தாய். இன்னைக்கு வேஸ்ட். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். திமுக கட்சிக்காரங்க அதற்கான பதிலை சொல்லிட்டு மூவ் பண்ணட்டும். சும்மா கத்தி கூப்பாட விடக்கூடாது. இப்போ ஒவ்வொரு தொகுதியாக பேசுவோமா? மந்திரிகளுக்கு ஒரு தொகுதியை பற்றி பார்ப்போமா? அந்த தொகுதியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்போமா? மாநாடு போடுவதும், ஸ்டாலின் கப்பம் கட்டுவதும், உதயநிதிக்கு பேனர் வைப்பதும், உதயநிதி வேர்த்தாப் கட்சிஃப் கொடுப்பதும் இதுதான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலையா? சரி, இன்னைக்கு உதயநிதி அண்ணனும் ஸ்டாலின் அண்ணனும் போகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? 2 A4 ஷீட் வச்சு நாட்டை நாசமாக்குவீங்களா நீங்கள்? 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆட்சியை முடிப்பீங்களா நீங்கள்? நான் என்ன செய்தேன்னு சொல்லிட்டு தாங்க அடுத்த கதையை பேசணும். அதானுங்க ஒரு ஆளுங்கட்சியோட வேலை. நாங்க அதை சொல்லித்தான், நாங்க செஞ்ச சேவையை சொல்லித்தான். நான் இருங்க, ஏங்க, நான் இப்போ எமோஷனல் சும்மா கத்தக்கூடாது. பேசுறேன். பொய் பொய்யா பேசுற? பொய் பொய்யா? வாமா, நீ பேசுறது பூரா பொய். அந்த புழுகு, ஆகாச புழுகு. பேசட்டேமா, நீ கேள்வி வைக்கலுமா? அடுத்த கேள்வி வைக்கலுமா? விட்டோம்னா இன்னும் இதுலயே 1 மணி நேரத்தையும் வீணாக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அடுத்த கேள்வி வைக்கல. யாரு ஐயா? வாயே திறக்கல. நீ அடுத்த கேள்வி அவருக்கு வை. வாயை திறக்காம பாருங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நாடு உருப்படும். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.